Hi, this is JK Academy. So today the Central Processing Unit அதில் கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக் டாப்பிக்கில் ALU அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ALUனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். சரியா? The first question, the heart of the processor which performs many different operations அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஹார்ட் ஆஃப் த ப்ராசஸர் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், சிபின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த சிபின்ற கான்செப்டில் மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மதர் போர்ட், கண்ட்ரோல் யூனிட், மெமரி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அதுதான் மெனி ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது என்னென்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸ், ஸோ இது எல்லா ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. சரியா? அண்டு ஆர் நாட், ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் ஹார்ட் ஆஃப் த ப்ராசஸரில் ஏஎல்யூன்றது மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். Second one, ALU is the place where the actual execution of instruction take place during the processing operations அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ரேஷன் ப்ராசஸிங் போயிட்டுருக்கும்போது ஏஎல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ அந்த இதை டேக் பிளேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எடுக்கும் அப்படின்னா பொதுவாகவே ஏஎல்யூன்றது என்ன அப்படின்னா ஒரு காம்பினேஷனல் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏஎல்யூ இஸ் அ காம்பினேஷனல் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காகவே என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எல்லா லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் ஏஎல்யூ? லாஜிக்கல், பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் ஏஎல்யூ பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எல்லா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூஷனை டேக் பிளேஸ் எடுத்துக்கும் ஏஎல்யூன்றது. ஸோ இது இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ ஆன்சர் ட்ரூ. தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இல்லை? ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஏல கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிட்வைஸ் ஆர். செகண்ட் ஒன் பியில் கொடுத்துருக்கிறது பிட்வைஸ் எக்ஸ்ஆர். சரியா? லாஸ்ட்டில் டி ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஏபிடி இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ டாட்டுன்றது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் சி, டாட். ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இல்லாதது. ஃபோர்த்து ஒன், த சைன் ஆஃப் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் -1 அதாவது -1. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நார்மலாகவே சைன் மேக்னிடியூட் ஆஃப் ரெப்ரசன்டேஷனில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 நம்பர் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்பர் இஸ் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது நம்பர் பாசிட்டிவ்னா +1 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். சரியா? நம்பர் இஸ் பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 0 0 1 அதுதான் பாசிட்டிவ்க்கான ரிசல்ட். ஸோ சப்போஸ் த நம்பர் இஸ் நெகட்டிவ், அதாவது -1 இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் 1 0 0 1. ஸோ அதான் ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? -1. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் 1 0 0 1. டி தான் ஆன்சர். ஃபிஃப்த்து ஒன், IEEE ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதாவது IEEEயோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். டி தான் கரெக்ட் ஆன்சர். Fifth one, the ALU gives the output of the operations and the output is stored in the அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது ஜென்ரலாகவே எந்த அவுட்புட் வந்து ஏரியாவில் ஜென்ரேட் ஆனால், அதாவது எனி அவுட்புட் ஜென்ரேட்டட் பை த ஏஎல்யூ கெட் ஸ்டோர்ட் இன் த ரிஜிஸ்டர் ஒன்லி. சரியா? ஸோ ஏரியாவில் எந்த அவுட்புட் ஜென்ரேட் ஆனாலும் அது வந்து ரிஜிஸ்டரில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர்ங்கிறது ஒரு டெம்பரரி மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். வித் இந்த ப்ராசஸரில் ரிஜிஸ்டர் வந்து ஒரு டெம்பரரி மெமரி லொக்கேஷன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ரிஜிஸ்டர். ஸோ பி தான் ஆன்சர். 7th one, the process of division on memory space is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the process of division on memory spacesல டிவிஷன்ஸ் பண்ணுறக்கூடிய அந்த நேமை நம்ம என்ன சொல்லுவோம்? பேஜிங்கா, செக்மெண்டேஷனா, பிஃபர்கேஷனா, டைனமிக் டிவிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெமரி ஸ்பேசஸில் வந்து டிவிஷன் பண்ணுறது எல்லாமே என்னது? செக்மெண்டேஷனாக தான் அந்த சைஸ் வந்து டிவைடட் ஆகும். சரியா? ஸோ த மெமரி ஸ்பேசஸ் இஸ் டிவைடிங் இன்டு செக்மெண்டேஷன் ஆஃப் டைனமிக் சைஸ். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ செக்மெண்டேஷன் தான் ஆன்சர். டி ஆன்சர். 8th one, the number of bits in ALUs. அதாவது ஏஎல்யூவில் இருக்கிற நம்பர் ஆஃப் பிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16 பிட்ஸ். ஏஎல்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 16 பிட்ஸ். ஸோ சி தான் ஆன்சர். 9th one, which flag indicates the number of 1 bit that results from an operation. அதாவது எந்த ஃப்ளாக் வந்து நம்பர் ஆஃப் 1 பிட்டை வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோவா, பேரிட்டியா, ஆக்சிலரியா, கேரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரிட்டி பிட்டு தான் நம்பர் ஆஃப் 1 பிட்டை இண்டிகேட் பண்ணணும். த பேரிட்டி ஃப்ளாக் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் 1 பிட் இன் எனி ஆப்ரேஷன்ஸ். சரியா? இதோட மெயின் ஏம் என்ன? அதாவது பேரிட்டி பிட்டோட மெயின் ஏம் என்ன அப்படின்னா இஸ் டு செக் ஃபார் எரர்ஸ். சரியா? த மெயின் ஏம் ஆஃப் த பேரிட்டி பிட் இஸ் டு செக் ஃபார் errors. 10th one, the bitwise complement of 0 is. அதாவது bitwise complementன்னு எடுத்தாலே அதில் 8 பிட் இருக்கும். ஸோ இதில் ஜீரோஸ், அதாவது காம்ப்ளிமெண்ட்டுனாலே என்ன அப்படின்னா ஜீரோஸ் வந்து ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸ் வந்து ஜீரோஸ் ஆகும், கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ அதான் காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட் ஆகுறது. ஸோ இப்போ இங்கே ஜீரோஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 8 பிட் வந்து 1 கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே சி தான் ஆன்சர். Thank you.